நேத்து நைட் எங்க ஊர்ல நல்ல மழை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க ஊருக்கு வந்த கோடை மழை இது. அதேபோல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா புழுக்கம் இல்லாத ஒரு தூக்கம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? அதனால நோ பிரேக்ஃபாஸ்ட். ஸ்ட்ரைட்டா விரதம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு தான். நேத்து மழை பெஞ்சதுல பயங்கர காத்தா, அதனால பக்கத்து வீட்ல இருந்து மாங்காய் மரத்துல நெறைய மாங்காய் கீழ விழுந்துச்சுன்னு சொல்லி ஒரு 2 மாங்காய் எனக்கு குடுத்துருந்தாங்க. அதில தான் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமா மாங்காய் சாதம், கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் கோஸ் பொரியல் இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன். நம்ம மத்த நாள்லலாம் சமைக்கும்போது டேஸ்ட் பார்ப்போம். உப்பு இருக்கா? காரம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த சுவாமிக்கு படைக்கிற அன்னைக்கு மட்டும் நம்ம எச்சில் படாம தான் சமைப்போம் இல்லையா? எனக்கு அப்பலாம் ஒரு பயமா இருந்துட்டே இருக்கும். எல்லாமே கரெக்ட்டா வந்துரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மத்த நாட்கள விட இந்த சுவாமிக்கு படையல் போடுற சாப்பாடு தான் அவ்ளோ சூப்பரா இருக்கும். உப்பு, காரம்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாரி உங்களுக்கும் நடக்குமான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஷார்ப்பா ஒரு 1:00 போல வெத்தில தீபம் ஏத்தி, சாமிக்கு நெய்வேத்தியமா செஞ்சு வச்சிருந்ததும் படையல் போட்டு, நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல முருகர் பிடிக்காது. முருகரையே நான் கும்பிட மாட்டேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் பயங்கரமா சிவன மட்டும் தான் கும்பிடுவேன். ஆனா அப்பேற்பட்ட என்ன அந்த முருகன் இன்னைக்கு அவனோட அடிமையாக்கிட்டான்னே சொல்லலாம். அவன் எப்பேர்ப்பட்ட மாயாஜாலக்காரன்னு தெரிஞ்ச